Hello friends, exercise 5.2 ல first sum பார்க்குறோம். Differentiate the functions with respect to x. Sin of x square plus 5. இந்த function composite function. ஏன்னா sinன்னு ஒரு function இருக்கு, x square plus 5ன்னு இன்னொரு function இருக்கு. Derivative of sin xங்கிறது cos x. இந்த xக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? x square plus 5 இருக்கு. அதனால நம்ம இதை டைரக்டா நம்ம differentiate பண்ண முடியாது. Chain rule யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நம்ம differentiate பண்ண போறோம். Step 1. Differentiation of sin function. அதாவது outer function ஃபுல்லாக முதல்ல நம்ம differentiate பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பு இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்னர் ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் 5ஐ differentiate பண்ணிக்கிறோம். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ரிசல்ட் dy by dx equal to differentiation of sin function into differentiation of algebraic function, that is x square plus 5. dy by dx equal to dy by du, அதாவது this sin function into du by dxங்கிறது இந்த algebraic function. இது வந்து இந்த dy by dx equal to dy by du into du by dxங்கிறது chain rule. Let y equal to sin of x square plus 5, that is y equal to sin u, where u equal to x square plus 5. இது outer function, இது வந்து inner function. இப்போ dy by du ஏன் நம்ம with இந்த ஃபங்க்ஷனை uல நம்ம differentiate பண்ணுறோம்னா இந்த டேர்ம் என்ன இருக்குது, u டேர்மில் இருக்குது. அதனால் நம்ம கீழே வந்து யூன்னு போடுறோம். ஓகே, இப்போ dy by duங்கிறது என்னென்னா cos u. டெரிவேட்டிவ் ஆஃப் sin uங்கிறது cos u. இந்த இடத்துல differentiate with respect to x. ஏன்னா இந்த யூவோட ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸில் differentiate பண்ணுறோம். அப்போ dy by dx of u equal to x ஸ்கொயருங்கிறது பவர் ரூல் என்ன யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ஆஃப் n நம்ம எப்படி பண்ணுவோம், dy by dx of x extra of n dx equal to n x to the power of n minus 1, that is 2 into x to the power of 2 minus 1 equal to 2x. அப்போது x ஸ்கொயரை டெமினிஷியேட் பண்ணனா 2x வரும், ப்ளஸ் 5 நம்ம differentiate பண்ண என்ன வரும், கான்ஸ்டன்ட் 0. ஸோ dy by dx equal to dy by duங்கிறது cos u into du by dx 2x, அவ்வளோதான். ஓகே, இது எப்படி இருக்கலாம், 2x into cos uன்னு எழுதிக்கலாம். இது இப்போ நமக்கு வந்து என்னென்னா நம்ம இந்த டேர்ம் எதில் இருக்குது, எக்ஸில் நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ண போகிறோம். அதனால் 2x into cos of uங்கிறது என்னென்னா இந்த இடத்துல x square plus 5. This is the answer. செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். sin of x square plus 5. y equal to sin of x square plus 5. இப்போ dy by dx ஏன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5ங்கிறது வந்து எக்ஸ் எக்ஸ்பிரஷனில் இருக்குது. அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனை. ஸோ dy by dx ஈக்குவல் டு சைன், இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுனோன்னா சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும். காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு dy by dx ஆஃப், இது அவுட்டர் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 equal to cos of x square plus 5 into d by dx of x squareங்கிறது 2x. இது என்ன, d by dx of 5ங்கிறது 0 equal to 2x into cos of x square plus 5. Some cos of sin x, y equal to cos of sin x. dy by dx with respect to xல பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனை. cos x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் sin x வரும். ஸோ மைனஸ் சைன், இது ஃபுல்லாக நம்ம எக்ஸுன்ற மாதிரி வச்சுருக்கோம், அதனால் sin x போடுறோம். இன்ட்டு dy by dx ஆஃப் அவுட்டர் ஃபங்க்ஷன் முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணுறோம். sin x ஈக்குவல் டு மைனஸ் sin of sin x into sin x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், cos x வரும். ஈக்குவல் டு இது நமக்கு இப்படி எழுதினா ஆர்டர் இருக்குது, அதனால் நம்ம கரெக்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம்.
minus cos x into sin of sin x. This is the answer.